நெல் அறுவடை பண்ணுவாங்கல்ல, அரிசி, அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்கல்ல? இந்த மாதிரி தான் இருக்கும். ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி நெல்லை போட்டு வச்சுருப்பாங்க. அது 3 மாதத்தில் ஒன்று, 6 மாதத்தில் ஒன்றுன்னு சொல்லி நெல்லுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்து அது நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு அது அரிசியாக கிடச்சிரும். ஆனால் இந்த நெல் ரகத்தை நீங்கள் விதைச்சி வச்சுட்டு 60 வருஷம் கழிச்சு தான் இதோட அரிசி நீங்கள் சாப்பிட முடியும்னா எப்படி இருக்கும்? மூங்கில் ஒரு புல் வகை சார்ந்தது தான், நெல் வகை சார்ந்ததுன்னு சொல்லலாம். ஒரு மூங்கில் மரம் அதனுடைய ஆயுட்காலம் முடியும் போது இந்த மாதிரி அரிசியை கொடுத்துட்டு தாங்க சாகும். ஒரு 20 வயசில் ஒருத்தர் மூங்கில் மரம் நட்டு வச்சா அந்த மரம் அரிசி கொடுக்கும்போது அவருக்கு 80 வயது 90 வயது ஆயிரும். அப்போ தான் அது அரிசி கொட்டிட்டு அந்த மூங்கில் மரம் அதுக்கப்புறம் இறந்து போயிடும். இந்த மூங்கில் அரிசி இந்த மாதிரி கீழே இருந்து தான் இந்த மலை மக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மலை மக்களில் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், அப்போ இந்த மூங்கில் மரத்தை விதைச்சி வச்சவங்க இதோட அரிசி சாப்பிட மாட்டாங்கல்ல? அப்படி இல்லை, விதைச்சவரும் சாப்பிட்ருக்காரு, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிட்டார். இது உண்மையான எனக்கு தெரியல. மூங்கில் அரிசியுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். 60 வருஷம் 70 வருஷம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மரத்திலிருந்து மூங்கில் அரிசி எடுக்க முடியாது. இதை நீங்கள் நார்மலாகவே எடுத்து பொங்கி வடிச்சலாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் சாப்பிட்டு அதை ஜீர்ணிக்க முடியாது. ஆனால் இதை நீங்கள் பாயசத்தில் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பால் வச்ச பாயசத்துலையும், மற்ற டைம் நீங்கள் வேற பாயசத்துலையும் போட்டு செஞ்சுக்கலாம். இதை மாவாக்கி லட்டு மாதிரி செஞ்சுமே நீங்கள் சாப்பிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மூங்கில் அரிசி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நன்றிங்க.